முதல் போட்டது வெறும் சத்யம் தேட்டரில் சத்தியம் மட்டும்தான். மட்டும்தான். அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் ஈகா போட்டேன், ஈகா தேட்டரில். அப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 40-50 ஸ்க்ரீன்ஸ் பண்ணியிருப்போம் லிமிட்டடாக. அதே மாதிரி ஆந்திராவில் அப்படி ஆந்திராவில் கொஞ்சம் அதிகம் பண்ணேன். ரீரிலீஸ் பண்ணோம். அதில் பியூட்டி என்னன்னா ரீரிலீஸு 12 வருஷம் 11 வருஷத்துக்கு அப்புறம் 96ல வந்து 95 தியேட்டர்ல பார்த்திருக்கேன். ஆமாம் 95ல வந்து பண்ணும்போது யாருமே பிகினிங்கில் வந்து அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் இருந்து இத்தனை நாள் 1.5 வருஷம் மேலே போச்சு. அந்த 1.5 வருஷம் அது இன்னும் 2 இயர்ஸ் கூட போயிருக்கும். நான் தான் இந்த விக்ரம் நம்ம கமல் சாருடைய படத்துக்காக அது நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தேன். அது என்னுடைய அந்த தேட்டர் வந்து என்னுடைய லீஸில் இருந்தது. அப்போது நானே ரன் பண்ணுறது. ஆமாம், சத்யா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மைடியர் குடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேட்டர் நான் லீஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானேன்றதுனால தான் அதை வந்து அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி விக்ரம் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லைன்னா அது 2 வருஷம் கூட போயிருக்காங்க. ஆமாம் சார், 84 தீபாவளி 86ல தான் விக்ரம் வந்து அது வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு இல்லையா? ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து நான் செகண்ட் ரிலீஸ்லேயும் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, இவ்வளோ தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே அதுக்கு தேட்டர் கொடுக்குறதுக்கு நான் ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒருத்தரும் இப்போ எத்தனை படம் ரீரிலீஸ் ஆகுது. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ரீரிலீஸ் கேட்டால் ஒருத்தரும் தேட்டர் கொடுக்கல. இத்தனைக்கும் 1.5 வருஷம் ஓடின படம். 1.5 வருஷம் ஓடின படம்.